கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, களங்கள் தானியத்தினால் நிரப்பப்படுவதை போல சமாதானம் அற்றிருக்கிற இந்த அன்பு தாயுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, நீங்க ஒரு விசேர பெற்ற சமாதானத்தை இந்த அன்பு தாய்க்கு நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன். யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், ஐயோ சமாதானம் இன்றி தவிக்கிற இந்த அன்பு தாய்க்கு சமாதான பிரபு என்று உமக்கு ஒரு பெயர் உண்டு. ஆண்டவரே, சமாதானத்தை தேவன் கட்டளையிட்டு ராகா துபாடா ஷகடா துரபலபா சமாதானத்தை அருளி இயேசு உன்னை வாழ வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். மரண கண்ணிகளுக்கு நீங்களாக்கி கர்த்தர் உன்னை வாழ வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். தடைகளை விலகி போடுங்க. உங்களுக்கு கிறிஸ்து தேவன், இயேசு கிறிஸ்துவாகிய மெய் தேவன் ஜீவனை உண்டாக்குகிறார். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். குற்றம் குறைகளை, பாவங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை எல்லாம் இயேசு மன்னித்து உங்களை வாழ வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுல பிதா, ஆமென். நல்லா இருப்பீங்க பிரதர். வாங்க, உங்க பேர் சொல்லுங்க. உங்களை ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, அன்பு சகோதரர் ராஜேஷுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ராஜேஷ் ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ராஜேஷ், உன்னை இயேசு ரொம்ப நேசிக்கிறார். உன் வேதனைகளை இயேசு அறிந்திருக்கிறார். உன் துக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஐயோ, ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று கலங்குகிற ராஜேஷ், உன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இன்னைக்கு கடந்து வந்திருக்கிறார். உன் துக்கம் எல்லாம் மாறும். உன் குறைகள் எல்லாம் இயேசு நிறைவாக்க போகிறார். யாராலும் செய்யக்கூடாத ஒரு அற்புதத்தை வெளியேற பெற்ற இயேசு கிறிஸ்துடைய அன்பு கரம் உன்னை தொட்டு குணமாக்குகிறது. மகனே, இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைக்குள்ளே கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை வாழ வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க குடும்பத்துல கர்த்தர் ஒரு நன்மையானதை கொண்டு வர போகிறார். வாழ்க்கையில இருக்கிற இருளை அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால விலகி கர்த்தர் வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். இருளில் உள்ள ஜனங்களுக்கு எம்பெருமான் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய வெளிச்சமாய் இருக்கிறார். இந்த வெளிச்சத்தின் தேவன் உன்னை நேசிக்கிறார். உன் வாழ்க்கையிலே இதுவரை கண்டிராத ஒரு அற்புதத்தை இயேசு செய்ய போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு மூலம் பிதா, ஆமென். நல்லா இருப்பீங்க பிரதர்.